திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் மகிமை நாதன் மற்றும் குடும்பத்தினர். எஸ்.ஏ. ஜெகராயன், லூர்து மேரி, மதுரை 52ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக வேண்டி தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 14 முதல் 22 முடிய. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது, சர்தையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயர் அளவில்தான் உயிரோடு இருக்கிறாய், உண்மையில் இறந்து விட்டாய். எனவே விழிப்பாய் இரு. உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து, அது இறக்கும் தருவாயில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவேற்றவையாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு. நீ விழிப்பாயிரு, இல்லையே நான் திருடனைப் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்தி கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். லவோதிக்கேயாவில் உள்ள திருச்சபையின் வானதூதர்களுக்கு இவ்வாறு எழுது. ஆமீன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன்.
எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இழித்த இரக்கத்தறிந்த வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம்பட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலக்கி வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகின்றேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களோடு என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 15 பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீட்டிருக்கும் உரிமை அளிப்பேன். மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நெறியானவற்றை செய்பவர், உளமாற உண்மை பேசுபவர், தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார். வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீட்டிருக்கும் உரிமை அளிப்பேன். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீட்டிருக்கும் உரிமை அளிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19. இறை திருவார்த்தைகள் 1-10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே.
இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் செசாரியாவின் ஆயரான புனித கிரகோரியார். அவர் ஆயராக இருந்து மிக பெரிய பணிகளை செய்தார். கடைசியாக இறக்கும் தருவாயிலே அவர் இருந்தபோது தன்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு குருவானவரை அழைத்து அவர் இவ்வாறாக கேட்டார், இப்போது நாம் இருக்கின்றோமே இந்த செசாரியா, இதிலே எத்தனை நபர்கள் இன்னும் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கின்றார்கள் என்று அவர் கேட்டார். அப்போது அந்த குருவானவர் சொன்னார், 17 பேர் மட்டும்தான் இன்றும் அந்த கிறிஸ்துவை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள் என்று அவரிடம் சொன்னார். அப்போது ஆயரான கிரிகோரியார் இவ்வாறாக சொன்னார், நான் இந்த செசாரியாவினுடைய ஆயராக பொறுப்பு ஏற்கின்ற தருணத்திலே 17 பேர் மட்டும்தான் கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள். ஆகவே பலரையும் நான் மனம் மாற்றி இருக்கின்றேன், பலரையும் நான் இயேசுவிடம் அழைத்து வந்திருக்கின்றேன். ஆகவே இதுவே எனக்கு போதும் என்று சொல்லி அவர் இறந்தார் என்று அவருடைய வரலாறை நாம் படிக்கின்றோம். இன்று சிறப்பாக திருச்சபையானது இந்த புனிதரை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுவின் பிரியமானவர்களை, அத்தகைய ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நாமும் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ நகருக்கு வருகிறார். இந்த எரிகோ நகரை பற்றி சற்று ஒரு சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாலை நிலத்திலே நடுவாக இருக்கின்ற இடத்திலே ஒரு அற்புதமான நகரமாக இருப்பது இந்த எரிகோ. ஆகவேதான் இந்த நகரத்தை பாலைவனத்தின் நிலா என்று அழைப்பார்கள். காரணம், பாலைவனம் முழுக்க முழுக்க இருட்டாக ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்திலே மிகவும் அற்புதமாக பச்சை பசேல் என்று தோன்றியது இந்த எரிகோ நகரம். ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவோடு அவர்கள் முதலாவதாக இந்த நகரை கைப்பற்றினார்கள். ஆகவே அத்தகைய ஒரு புகழ்பெற்ற நகரமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த எரிகோ தான் எருசலேம் நகரத்திற்கு நுழைவாயிலாக இருந்தது. ஆகவே பயணிகள் எருசலேமை தேவாலயத்தை நோக்கி சென்றவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இந்த எரிகோவை தாண்டிதான் அவர்கள் எருசலேம் போக வேண்டும். ஆகவே இந்த எரிகோவிலே மிகப்பெரிய டோல் பூத் அங்கு இருந்தது, சுங்கச்சாவடி. ஆகவே இந்த பெரிய சுங்கச்சாவடியை முற்றிலுமாக அதை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தவர் தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம் சக்கேயு என்பவர். ஆகவே ரோமை அரசர்களுக்கு அல்லது ரோமை அரசுக்கு ஏதாவது ஒரு பணத்தை முன்பணமாக கொடுத்து விட்டு அங்கு வருகின்ற எல்லா பணத்தையும் தன்னதாக்க அவர் முயற்சித்தார். ஆகவேதான் சுங்கச்சாவடியிலே வரி வசூலிப்பவராக அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பிலே அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, சக்கேயு என்ற என்ன அர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது சுத்தமானவர், பியோர். அதே நேரத்திலே குழந்தைத்தனம் மிக்கவர், இன்னசென்ட். மூன்றாவதாக ரைச்சியஸ், நேர்மையாளர். ஆனால் இந்த 3 குணமும் அவருக்கு இல்லை. ஒரே ஒரு குணம் இருந்தது, குழந்தை குணம். ஆகவேதான் இயேசுவை பார்த்தவுடனே முன்னாடி ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே அமர்ந்து கொண்டார். ஆனால் மற்ற அனைத்து குணங்களும் எதிர்மறையான குணங்களாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர், அத்தகைய ஒரு சூழலிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சக்கேயுவை சந்திக்க அந்த எரிகோவுக்கு வருவதாக நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த சக்கேயுவினுடைய உருவத்தை நற்செய்தியாளர் மிக தெளிவாக நமக்கு அடையாளத்தை காண்பித்திருக்கின்றார். குட்டையான உருவம் படைத்தவர். நம்ம அனைவருக்கும் தெரியும், நாம குடும்பத்திலும் பார்க்கின்றோம், ரொம்ப குள்ளமா இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கருப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். டெய்லி
ஏதாவது ஒரு க்ரீமு பவுடர் வாங்கி பூசிக்கிட்டே இருப்பாங்க, எப்படியாவது வெள்ளையாகணும் என்ற ஒரு ஆசை. அதுபோல இந்த சக்கேயுவுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு குட்டையாக நாம் பிறந்து விட்டோமே என்கின்ற ஒரு மோசமான ஒரு மனநிலை, ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர் உள்ளத்திலே இருந்தது. புனித ஆன்சலம் மிக அற்புதமான இறையியலாளர், அவர் மிக அற்புதமாக இந்த சக்கேயுனுடைய குட்டையாக உருவத்தை அவர் மிக அற்புதமாக சொல்லுகிறார். சக்கேயு குட்டையாக இருந்ததால் அவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக அவன் ஏதாவது ஒன்றை பெரியதாக்கி காட்ட வேண்டும், தன்னுடைய குறையை மறைப்பதற்காக தான் ஒரு பெரிய மனிதனாக வேண்டும் என்று நினைத்தார். ஆகவேதான் அவனிடம் இருந்த பணத்தை வைத்துக்கொண்டு பெரிய மனிதனாக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அதுவும் கூட அவனுடைய வாழ்க்கையில இறுதியாக மக்கள் இன்னும் அதிகமாக ஏளனமாக தான் அவரை பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். ஆகவே புனித ஆன்சலம் சொல்லுகிறார், ஆங்கிலத்தில் மிக அற்புதமான வார்த்தை, காம்பன்சேட்டிங் ஃபேக்டர். அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய குறை இருந்தால் அந்த குறையை மறைக்க நானும் மற்ற காரியங்களை தேடிச் செல்வது, ஏனென்றால் மற்றவருடைய கவனம் என் மீது இருக்க வேண்டும். ஆகவே குறைகளோடு இருக்கின்ற சக்கேயுவும் பணமும் மதிப்பும் இருந்தால் போதும் நம்முடைய குறையானது அமிழ்ந்து விடும் என்று நினைத்தார். ஆனால் அது கடைசி வரையிலும் நடக்காத ஒன்றாக இருந்தது என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்தில் அப்படிதான் இருக்கும். சக்கேயு போல குறையை மறைப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய நாமும் சக்கேயு போல தயாராக இருக்கின்றோம். ஆகிற இயேசுவின் பிரியமானவர்களே, அத்தகைய ஒரு நிலையில்தான் ஆண்டவர் இயேசு சக்கேயுவை சந்திக்கின்றார். சக்கேயுடைய பெயர் ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் அதான் கேட்பாங்க, சக்கேயுடைய பெயர் ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சக்கேயு ஓடுகின்ற போதும் மரம் ஏறுகின்ற போதும் தூரத்திலிருந்து பார்த்தாரா? நிச்சயமாக பார்த்திருப்பார். காரணம், சக்கேயு மிக மிக மதிப்பு மிக்க ஒரு மனிதன், வரி தண்டுபவனாக இருந்தான். மக்கள் அவனை குறை கூறினாலும் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தவன். ஆகவே அவன் ஓடி அங்கு மரம் ஏறிய போது பலருடைய கண்களும் அவனை பார்த்திருக்கும். ஆக ஆண்டவரும் சற்று அவனையும் திரும்பி பார்த்திருப்பார். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சக்கேயுவே இறங்கி வா, இன்று நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும். இயேசுவின் பிரியமானவர்களே, சக்கேயுனுடைய வாழ்வானது ஆண்டவருடைய வார்த்தையால் மாறியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று சக்கேயுவை பெயர் சொல்லி அழைக்காமல் இருந்தால் மனமாற்றம் அடையாத ஒரு சக்கேயுவாக தான் அவன் இறந்திருப்பான். ஆனால் இயேசு அவனுடைய பெயரை சொல்லி அழைத்த உடனே, கீழே இறங்கி வா என்று சொன்ன உடனே அவனுடைய உள்ளத்திலே எல்லாவற்றையும் அவன் புரிந்து கொண்டான். தன்னுடைய சுயநலம், தன்னுடைய தன்னலம், தன்னுடைய சொத்துக்கள், ஏழைகளையும் அதே நேரத்தில் அங்கிருந்த ஊரில் இருக்கின்ற அனைவரையும் நான் ஏமாற்றி இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அத்தகைய ஒரு நிலையிலிருந்து அவன் கீழே இறங்கி வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இறங்கி வந்தால்தான் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வார். மேலேயே அமர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக கடவுள் நம்மை அணுகி வரமாட்டார். சக்கேயு மரத்தின் மீதே இருந்திருந்தால் நிச்சயமாக ஆண்டவரை அவரை சந்தித்திருக்க மாட்டார். ஆண்டவரிடம் இறங்கி ஓடி வந்ததால் அவருக்கு அன்று மீட்பு உண்டானது என்று அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆகவே இன்றைய நாளிலே மிக முக்கியமாக இந்த சக்கேயுவிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்பதையும் நாம் யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். குறுகிய பார்வையை விலக்கி விசாலமான பார்வையை அன்று சக்கேயு அடைந்தார். குறுகிய பார்வை என்றால் சுங்கச்சாவடி, எரிக்கோ, இதுதான் தன்னுடைய வாழ்க்கை என்று நினைத்தார். பணம் சம்பாதிப்பதுதான் வாழ்க்கை என்று நினைத்தார். ஆனால் அதைவிட கடவுளோடு இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்வு, மனமாற்றத்தை அடைவதே விசாலமான வாழ்வு என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, தன்னுடைய மதிப்பை இழக்க தயாரானார். மதிப்பை இழக்க தயாரானார். ஏன் அவர் மரத்தில் போய் ஏறணும்? நான் ஒரு பெரிய ஆளாச்சு, ஆண்டவர் இயேசு இங்கு வரட்டும் என்று சொல்லி இருக்கலாமே. ஆனாலும் தன்னுடைய மதிப்பையும் கௌரவத்தையும் இழந்து கடவுளை அவர் தேடிக்கொண்டார். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழக்க தயாரானார். லெட் இட் கோ என்று சொல்லுவோம். சொத்தா போகட்டும், ஏழைகளுக்காக நான் கொடுத்து விடுகிறேன்.
அபகரித்தேனா அதையும் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று எல்லாவற்றையும் கொடுக்க தயாரானார். வெறுமையான மனிதனாக வாழ விரும்பினார். ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். இன்று நாம் எத்தகைய ஒரு நிலையோடு இருக்கிறோம்? சக்கையு போல வெறுமையாக்குவோம். கௌரவத்தை இறைவனுக்காக இழப்போம். கடவுள் நம் பெயரை சொல்லி நம்மையும் அழைத்துக் கொள்வார். ஆமென். தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமணங்கள் ஒப்புக் கொடுக்க காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவன் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியான் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகியவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற செசாரியாவின் ஆயரான புனித கிரகோரியார், மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளிவர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மகிமை நாதன் மற்றும் குடும்பத்தினர், எஸ்ஏ ஜெகராயன் லூர்து மேரி மதுரை 52ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி